சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்றைய தினம் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கின்ற வினாவானது திரு பாலாஜி அவர்கள் சென்னையிலேருந்து கேட்குறாங்க. நான் ஒரு பணி பண்ணுறேன், ஒரு வேலை பண்ணுறேன். அந்த பணியை மிகவும் செம்மையாக நான் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் அடுத்தவர்கள் அந்த பணியை பற்றி விமர்சனம் சொல்லும்போது நன்னா இருக்குது, நன்னா பணி செய்திருக்கிறேன், வேலை செய்திருக்கிறீர்கள் என்று பாராட்டக்கூடிய அளவிலே நான் அந்த என்னுடைய பணியை செய்ய வேண்டும். அதுக்கு எந்த ஒரு கடவுளை வணங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். பொதுவாக காரிய சித்தி அப்படின்னு பேர் இதுக்கு வடமொழியில். ஒரு செயலை நாம் எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய பயன், அதனுடைய காலம், அதெல்லாம் சார்ந்து தான் ஒரு செயலுடைய விளைவை நம்ம மதிப்பிட முடியும். அப்படி சாஸ்திரங்கள் யாரை பரிந்துரை பண்ணுறது அப்படின்னு சொன்னால் 2 பேரை பரிந்துரை பண்ணுறது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு கடவுள் சொல்லியிருக்கா. அந்த வகையில் பார்த்திங்கன்னா கலவு சண்டி விநாயகவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலியுகத்தினுடைய முதல் பாகத்தில் வசிக்கிறோம் நம்ம. அதனால் கலவு சண்டி இந்த கலியுகத்தில் சண்டி அப்படிங்கிற ஒரு சுவாமியும் விநாயகர் அப்படிங்கிற ஒரு சுவாமியும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தர வல்லது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், விநாயகரை எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எண்ணி துவங்க வேண்டும். அதனால் விநாயகருடைய அஷ்டோத்திரத்தில் அக்ரகன்யாயை நமஹ, அக்ரகன்யா அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதலில் வைத்து எண்ணத்தக்கவன், முதலில் வைத்து எண்ணத்தக்க ஆற்றலாக இருக்கக்கூடிய யாதொரு சக்தியோ. இது 2த்தையும் ஸ்ரீலிங்கத்தில் போட்டால் துர்க்கையை குறிக்கும், புல்லிங்கத்தில் போட்டால் கணபதியை குறிக்கும். இப்போ இந்த கணபதி அப்படிங்கிறவர் எல்லா காரியத்தையும், அந்த காரியம் எதற்காக செய்யப்படுகிறதோ அந்த பலனை முழுவதுமாக பெற்றுத்தர அருள்பவர். அது மாதிரி அந்த காரியத்தில் தடை வராது, அந்த காரியத்தில் வெவ்வேறு விதத்தில் வருகிற இடையூறு வராது செய்வது. அதுதான் கணபதியினுடைய சிறப்பு. அதனால் கணபதியை வணங்க வேண்டும். அதுக்கடுத்தது, இப்போ ஒவ்வொரு காரியமும் நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், திடீர்னு ஒரு காரியம் இப்போ தான் ஆரம்பிக்கிறோம். இது ஒரு விஷயம். இப்போ நம்ம ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், ஒரு பஸ்ஸில் ஏற போகிறோம், அந்த பயணம் நல்லபடியாக இருக்கணும், அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். இப்போ நம்ம கோயிலில் போனால் நேரடியாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏதோ ஒரு அலுவல், வெளியில் ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துல எப்படி, இப்போ இந்த இடத்துல எல்லாம் டெய்லி ஒரு சூடத்தை கையில் எடுத்துன்னு நம்ம போக முடியாது. அதனால் என்ன பண்ண சொல்லியிருக்கா அப்படின்னா, பிடியதன் உருவுமை கொலை அப்படின்னு ஒரு தேவாரப்பதிகம் இருக்கிறது. அந்த தேவாரப்பதிகத்தை எந்த ஒரு காரியம் துவங்கினாலும் அதை சொல்லிட்டு நம்ம துவங்கினோம் அப்படின்னு சொன்னால் அது அந்த பலனை கொடுக்கும். அந்த பிடியதன் உருவுமை கொலை அப்படிங்கிற தேவாரப்பதிகத்தை நாம் பாடினோமே ஆனால், இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கோ அது ஒரு 4 வரி. அருளினல் மிகு கொடை வலமுறை இறையே அப்படின்னு அந்த பதிகம் முடியும். பிடியதன் உருவுமை, பிடி அதன் உருவுமை கொலை அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த பதிகம். ஸோ இந்த ஆரம்பமும் இப்படி முடிவும் சொல்லப்பட்ட இந்த 4 வரியை நம்ம எந்த காரியம் ஆரம்பித்தாலும் ஒரு தடவை சொல்லணும். அதை மனதுக்குள்ளே சொன்னால் போகிறோம். அப்போ நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துலேருந்து நமக்கு இறைவனோட தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த செல்லில் எல்லாம் சிக்னல் பார்க்குறாளோ இல்லையோ, அந்த மாதிரி எங்கே பார்த்தா சிக்னல் இருந்தால் தான் அதுக்கப்புறம் பேசலாம். அந்த மாதிரி முதல்ல அந்த காரிய சித்தி அப்படிங்கிறது இந்த 4 வரி அப்படியே மனதுக்குள்ளே இந்த 4 வரி ஸ்லோகத்தை மனப்பாடம் பண்ணிக்கணும். அதை எந்த காரியம் ஆரம்பித்தாலும் ஒரு தடவை சொல்ல போகிறோம். அவ்வளோதான் ஆரம்பம். அதுக்காக கணபதியை தேடின்னு போகணுங்கிற அவசியம் இல்லை. சங்கல்ப மாத்திரேன
சங்கல்ப மாத்திரைன்னா என்னென்னா மனதில் நினைப்பதனால் மட்டுமே. விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்கிற மாதிரி எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜென்ம சம்சார பந்தனாத் அப்படின்னு வார்த்தை போட்டுருக்கு. எஸ்ய ஸ்மரண மாத்திரேன, யாரை நினைத்த மாத்திரத்திலேயே. அது மாதிரி கணபதியை பிடியதன் உருவமை அப்படின்னு அந்த தோத்திரத்தை சொல்லி நினைத்த. அப்போ தோத்திரம் எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய நினைவு வரதுக்காக சொல்கிறோம். அந்த நினைவை நமக்கு கொண்டு வருகின்ற கணபதியை பற்றி அந்த நினைவை கொண்டு வருகிற கணபதியை நாம் நினைப்போமே ஆயின் இந்த காரிய தடை வரவே வராது. எல்லா காரியமும் ஜெயப்பிராப்தியாக இருக்கும். சரி, அந்த ஸ்லோகம் எனக்கு தெரியாது, அதை சொல்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை அப்படின்னா, கோயிலில் துர்க்கைன்னு ஒரு சாமி இருக்கும். அந்த துர்க்கை வந்து எருமை தலைமையில் நின்றுருக்க மாதிரி இருக்கும். 4 கை இருக்கும். அதுக்கு பாசம் 4 விதமான துர்க்கை இருக்குது. என்றாலும் அந்த எருமை மேலே நிற்கிறது தான் மகிடன் தலைமேல் அந்த துர்க்கைக்கு தான் லட்சணம். இந்த எருமை மேலே இருக்கக்கூடிய அந்த சுவாமியை அம்பாளை, சுவாமின்னா நான் சுவாமின்னா உடனே ஆண் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க, அம்பாளை சொல்கிறேன். சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளை மனதுக்குள்ளே நினச்சிங்க. துர்க்கையை மனதுக்குள்ளே நினைங்க. ஏன்னா வேதம் என்ன சொல்கிறது? கர்ம பலே சுஜுஷ்டான் துர்கான் தேவி கும் சரணமஹம் பிரபத்தேன்னு வேதம் சொல்கிறது. அந்த துர்க்கையை சரணடைந்து உங்களுடைய காரியத்தை நீங்கள் துவங்கினீர்களே ஆனால் எல்லா காரியமும் மிகவும் செம்மையுற நாம் என்ன நோக்கத்திலே துவங்கினோமோ அந்த நோக்கத்தை நமக்கு அது சாதித்து தருவதாக அமையும். அதனால் துர்க்கையை மனசில் ஸ்லோகம்லாம் சொல்ல வேண்டாம். சங்கு சக்கரம் ஒரு கை இடுப்பில் வச்சுருக்கா, ஒரு கையை அபயமாக இப்படி காட்டின்னு இருக்கா. அபயம்னா இப்படி காட்டுறது. இந்த அபயம் வர ஊரு கஷ்டம்னா இடுப்பில் இப்படி கையை இப்படி தொட்டுண்டா மாதிரி வச்சுட்டுருப்பா. அது மாதிரி மனசில் எருமை மேலே நின்றுட்டுருப்பா. அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிங்க. அந்த துர்க்கையை கோயிலில் போய் துர்க்கை சன்னதியில் அந்த உருவத்தை மனசுக்குள்ளே பதிச்சுங்க. அதை மீண்டும் நினச்சிங்க. அப்படி நினச்சி நீங்கள் அந்த காரியத்தை பண்ணுங்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியம் மிகவும் செம்மையாக அமையும்.